கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். நாள் 12. இன்றைய ஆராதனையின் தலைப்பு எதிரியின் பொய்களிலிருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் த லைஸ் ஆஃப் த எனிமி. நாம் வாழும் இந்த காலத்தில் சாத்தான் மிகவும் வேகமாகவும் வல்லமையுடனும் வேலை செய்கிறான். உண்மையை விட பொய்யை வேகமாக மக்களை சென்றடைய வைக்கிறான். பொய் வேகமாக மக்களிடம் பரவுகிறது. பொய்களை பரப்ப புதிய தொழில்நுட்பங்களை அதிகம் பயன்படுத்துகிறான். பொய்கள் மக்களை சுலபமாக ஈர்க்கும்படி செய்கிறான். நிறைய மக்கள் பொய்யை நம்பி அதன் பின் சென்று அதிக பாதிப்புகளை சந்திக்கின்றனர், வாழ்க்கையையும் இழக்கின்றனர். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானின் குணங்களை மிகவும் தெளிவாக விளக்குகிறார். 1. சாத்தான் ஆதி முதல், அதாவது உலகம் உருவானது முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். 2. சத்தியம் அவனிடத்தில் இல்லை, ஆதலால் அவன் ஒருபோதும் சத்தியத்தில் நிலை நிற்பதில்லை. 3. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். 4. சாத்தான் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். இவை அனைத்தும் சாத்தானின் உண்மையான குணங்களாய் இருக்கிறது. சரி, இனி சாத்தான் எப்படி பொய்யை பரப்புகிறான் என்று பார்ப்போம். சாத்தான் பயன்படுத்தும் முக்கிய ஆயுதம் 1. மக்களை வஞ்சிப்பது, அதாவது பொய்யை சொல்லி ஏமாற்றுவது, பொய்யை நம்ப வைப்பது. 2. தேவனின் அன்பை சந்தேகிக்க வைப்பது, அதாவது தேவன் உண்மையில் உங்களை அன்பு செய்கிறாரா என்கிற சந்தேகத்தை தொடர்ந்து நம்முடைய எண்ணங்களில் விதைப்பது. 3. நம்முடைய உண்மையான அடையாளத்தை மாற்றி பொய்யான அடையாளத்தை நம்ப வைப்பது. 4. உண்மையான கிறிஸ்தவர்களை குற்றம் சுமத்துவது, அவர்களை பற்றிய பொய்யான தகவல்களை பரப்புவது. 5. கிறிஸ்தவர்களை பாவத்தில் விளைவிப்பது, பாவத்தால் சோதிப்பது, பாவத்தால் விளைவித்து குற்ற உணர்வில் வாழ வைப்பது. இந்த உண்மையை உணராத காரணத்தால் நிறைய பேர் சாத்தானின் பொய்யை நம்பி அவனுக்கு பின்பாக நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்முடைய எதிராளியான சாத்தானின் பொய்யையும் அவனின் குணங்களையும் அவனின் தந்திரங்களையும் அவருடைய ஜீவ வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துகிறார். தேவனை தெரியாத காலத்தில் சாத்தானின் பொய்க்கு அடிமையாகி பலவித பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கிருபையாலும் அவருடைய இரத்தத்தாலும் மீட்டு அவருடைய பொய்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவனால் பெற்ற இந்த விடுதலையை சாத்தானின் பிடியில் உள்ள மக்களை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஆமேன். எதிரியின் பொய்களிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹேவ் a good day.